Vanakkam, virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. And we are back with Nallu. How are you, Amma? Yeah, I'm very fine. கியூட்டா ரெடியா இருக்காங்க. ஆக்சுவலி எங்க அம்மா வந்து இன்னைக்கு டபுள் ட்ரிபிள் வேலை பண்ணிருக்காங்க. ஜென்ரலா நான் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் எடுக்கும்போது எங்க அம்மா கிட்ட என்ன ரெசிபி பண்றோமோ அதே தான் சாப்பாடுக்கும் கேட்பேன். ஆனா இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ஆசை, இந்த ரெசிபி காட்டணும்னு ஒரு ஆசை, பட் இன்னொரு விஷயம் சாப்பிடணும்னு அதை விட பெரிய ஆசைங்கிறதுனால பாவம் டபுள் த வேலை பண்ணிட்டு அம்மா வந்து கியூட்டா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ கம்மிங் பேக் அபவுட் த ரெசிபி ஃபார் த டே. இந்த ரெசிபிக்கு வந்து அம்மா யூனோ வாட், நேற்று ஃபுல்லா நான் உட்காந்து கூகுள்ல இதோட பேரை டைப் பண்ணி பார்த்தேன். இந்த பேர்ல வேற ஏதாவது ஒரு ரெசிபி வருதான்ட்டு. பட் ஐ டோன்ட் நோ எத்தனை ஃபேமிலிஸ் நீங்க இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் கொடுப்பீங்கன்ட்டு. இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போற டிஷ்ஷோட எங்க குடும்பத்து பேர் சொல்லவா? கரச்சி வாத். அது ஏன் தெரியுங்களா? ஆக்சுவலா த திங் இஸ், இது வந்து ஒரு அட்வைஸாவோ இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. சின்ன வயசுலேருந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து குழந்தைங்க கிட்ட நாங்கள் இந்த சாதத்துக்கு வந்து பூவா அதை மாதிரிலாம் சொல்லவே மாட்டோம். ஸோ எங்கள் அம்மா இது பண்ணிட்டு இருக்கும்போது, அம்மா இந்த ஸ்வீட்டுக்கு என்ன பேருன்னு கேட்டேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியல. பட் இருந்தாலும் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, கரைச்சி அதை வாக்குறோம், அதனால அதுக்கு கரைச்சி வாத்து நாங்கள் பேர் வச்சுட்டோம். ஸோ சின்ன வயசுல இருந்து நான் ஃபேமிலி திஸ் ஹேஸ் ஆல்வேஸ் பின் கரேஜ் வாத். நான் அப்படியே தான் வளர்ந்துருக்கேன். இது வந்து மோஸ்டா பொங்கல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் பொங்கல்ல வந்து சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார், அது அந்த மாதிரி விஷயங்களோட சேர்த்து இது வந்து ஒரு ஆடட் ஸ்வீட்டா, ஒரு போனஸ் ஸ்வீட்டா பண்ணுவாங்க. எங்க பாட்டி சூப்பரா பண்ணுவாங்க. அம்மாவோட ஃபேவரட் ஸ்வீட். யா, ஆக்சுவலி எங்க ஃபேமிலில இருக்கிற எல்லாருக்குமே அண்ட் ரொம்ப ஈஸியான ஸ்வீட். ஆக்சுவலி குவிக்கா பண்ணலாம். அதை வந்து ஆப்வியஸ்லி நான் சொல்லியிருக்கேன்ல, எங்க ஃபேமிலிஸ் ரெசிபிஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட செஞ்சுரிஸ் ஓல்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெனரேஷன்ஸா பாஸ் ஆன் பண்ண ரெசிபிஸ். ஆனா எல்லாத்தையுமே நளினியோட ஒரு ஸ்பெஷல் டச் இருக்கும். ஸோ இந்த கரிச்சுவாத்து பாத்தீங்கன்னா, எங்க பாட்டி பண்ற கரிச்சுவாத் ட்ரெடிஷ்னலா மைதா மாவுல பண்ணுவாங்க. அதை வந்து எங்களோட ஹெல்த் ரீசன்ஸ்க்காக, எனக்கும் என் அண்ணாக்காக எங்க அம்மா வந்து கோதுமை மாவா மாத்திட்டாங்க. ரெண்டாவது அவங்க பண்ண மிகப்பெரிய சேஞ்ச் வந்து இந்த கரிச்சுவாத்தை பொரிப்பாங்க. லைக் எண்ணெயில அப்படியே டிராப் பண்ணி பொரிப்பாங்க, வடை மாதிரி பொரிப்பாங்க. ஆனா எங்க அம்மா வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. பணியார சட்டி இல்ல பணியாரக்கல், இதுல வந்து அதை யூஸ் பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியா நீங்க ஊத்தினாலே அதே அந்த ஷேப் கிடைக்கும், டேஸ்ட் கிடைக்கும், டெக்ஸ்டர் கிடைக்கும். அண்ட் இட்ஸ் ஆப்வியஸ்லி a healthier versionங்கிறதுனால இந்த ரெண்டு சேஞ்சஸ் வந்து எங்க ஃபேமிலியில வேற யாரும் பண்ணல. நல்லு டார்லிங் தான் அதை பண்ணினாங்க. ஒண்ணே ஒண்ணு, உங்க வீட்டுல பணியாரக்கல் இல்லைன்னா டெஃபினட்டா இப்ப வந்து எல்லார் வீட்லயும் அந்த நான்ஸ்டிக் தவா இருக்கும். அதுல பெருசா ஊத்தாதீங்க, குட்டி குட்டியா இதே மாதிரி பணியார சைஸ் ஊத்தி கூட அதை எடுத்துக்கலாம். அததான் இப்ப வந்து எல்லா ஹோட்டல்லயும் பனானா தோசை. அண்ட் ஓ மை காட், இந்த கரிச்சுவாத் பனானா தோசை வந்து தக்ஷின், அதாவது கிரவுன் பிளாசா, இப்போ அந்த கிரவுன் பிளாசா இல்ல, ஆக்சுவலி அடையார் கேட், அப்புறம் பார்க் ஷெரட்டன், அதுக்கப்புறம் கிரவுன் பிளாசாவா மாறின அந்த ஹோட்டல்ல வந்து தக்ஷின்னு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சவுத் இந்தியன் ஜாயிண்ட் இருக்கு. அங்க என்னோட ஃபேவரட் டிஷ்ஷே பனானா தோசை தான். ஐ யூஸ் டு திங்க் இது ஒரு கிரேட் ரெசிபி, ஏன் நமக்கு இவ்வளவு பிடிக்குதுன்னு. ஒரு நாள் எங்க அம்மா இந்த கரிச்சுவாத் மாவு எடுத்து தோசையா குட்டி குட்டியா ஊத்தி கொடுத்துட்டாங்க. அச்சசல் சேம் டேஸ்ட். சோ இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ரெசிபி. நீங்க இத பணியார கல்லுல போட்டீங்கன்னா இது வந்து கரிச்சுவாத், இல்ல பொரிச்சிங்கன்னா கூட நீங்க பண்ணலாம். பட் அவ்வளோ நீங்க எடுக்கவே வேண்டாம் எஃபர்ட். எண்ணெயும் வேஸ்ட், டைமும் வேஸ்ட். அதுக்கு பதிலா பணியார கல்ல ரொம்ப ஈஸியா வரும். செகண்ட்லி நீங்க இதை வந்து தோசை கல்ல ஊத்தி குட்டி குட்டியா கியூட்டா இந்த லிட்டில் ஜானுக்கு பண்ணுவாங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன தோசையா பண்ணீங்கன்னா இது வந்து பனானா தோசையாவும் நீங்க வந்து சாப்பிடலாம். அகேன் நளினியோட எல்லா ரெசிபிஸுமே ஃபுல் ப்ரூஃப் ரெசிபிஸ். அம்மா சொல்ற அதே மெஷர்மெண்ட்ல அதே மாதிரி பண்ணீங்கன்னா 100% சக்சஸ் ரேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க முதல்ல இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு லெட்ஸ் கெட் இன்டு தி ரெசிபி. வந்து ஜீரோ ஹெல்ப் ஃப்ரம் நக்ஷு. எல்லாமே நல்லவே கியூட்டா எடுத்து வச்சிருக்காங்க. எப்படி ட்ரெயின் ஆயிட்டாங்க பாருங்க எங்க அம்மா. பயங்கரமா ரெசிபியோட வீடியோஸ். இது வந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இது எதுக்காகனாக்க வெறும் கோதுமை மாவுன்னு பண்ணும்போது கூட டேஸ்ட் இது இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு. உளுந்து வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இது வந்து பச்சரிசி எதுக்கு கூட போடுறோம்னா செவக்கும், இல்லனா வெள்ளை வெள்ளையாவே இருக்கும் பாக்கிறதுக்கு. ஒரு கிறிஸ்ப் ஃபீலும் கொடுக்கும். ஒரு மாதிரி அந்த கேரமலைஸ் நீங்க சாப்பிடும் போது தாங்க இது தெரியும் இது ஆக்சுவலி எவ்வளவு அமேசிங்கான ஒரு விஷயம்னு. இருங்க நான் உங்களுக்கு அடுத்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் காட்டிடுறேன்.
அதுக்கப்புறம் கேஷ்யூங்க. இது நெய்யில் வறக்க வேண்டாம், எதுவுமே கிடையாது. ராவாக இருக்க கேஷ்யூன்ற எவ்வளோ சின்ன சின்னதாக நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்க. ஆனால் மிக்சியில் போட்டு அடிக்காதீங்க, அது ரொம்ப பவுடர் ஆகிடும். கையில் உட்காந்து எப்படி பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2 ஏலக்காய். இது ஏன் நான் நுணுக்கலை எதுவும் பண்ணலன்னா, அந்த அரிசியும் உளுந்தும் நம்ம அரைக்க போகிறோம், அது கூட போட்டு அந்த வேலை முடிஞ்சு போயிடும். தேங்காயும் அதே மாதிரி தான். தேங்காய் ஆக்சுவலாக வந்து பல்லா போடுங்கன்னுவாங்க. பட் இப்போ இருக்க டென்டல் ப்ராப்ளத்தில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, முந்திரினா சாப்பிட்றாங்க. எதுக்காக இந்த தேங்காய் போட்டீங்க, பல்லுல மாட்டுச்சுன்னு. ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா, அரைக்கும் போதே நான் போட்டுருவேன். ஏன் தேங்காய் போடுறீங்கன்னா, ஆப்பம் மாவுல கூட ஒரு புடி தேங்காய் போடுவாங்க, ஏன்னா ஆப்பம் சாஃப்டா இருக்கும். ஸோ இப்போ இதுலையும் போட்டிங்கன்னா அந்த கரைச்சுவாத்தோ இல்லை பனானா தோசையோ சாஃப்டா இருக்கும். அண்ட் வாழைப்பழம் வச்சிருக்கேன். ஏன் இப்படி கேவலமா இது வந்து கேவலம் இல்ல, இதுதான் ரைட். அதான் சார். ஏன் இதை மாதிரினா, இந்த ஒரு ஸ்வீட்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கனிஞ்சி பழுத்த வாழைப்பழம் போட்டிங்கன்னா இட் ஆட்ஸ் டேஸ்ட். அண்ட் நீங்கள் ஆட் பண்ணுற ஜாகரியை கம்மி ஆட் பண்ணிக்கலாம் இதில் இருக்க ஸ்வீட்காக. அண்ட் ஆஸ் யூஷுவல் நக்ஷு சொன்ன மாதிரி நாங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணல, அதுக்கு பதில் மல்டிகிரெயின் கோதுமை மாவு. இன்ஃபேக்ட் பனானா பத்தி எங்க அம்மா சொன்னாங்கல்ல, சம்டைம்ஸ் யாராவது வீட்டுக்கு வரவங்க வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து அதை நாங்க 2-3 நாள் சாப்பிடல, அது அப்படியே ஓவரா பழுத்துடுச்சுன்னா உடனே அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு பண்ற ஒரு ரெசிபியும் இந்த கரிச்சுவாத். பழுத்த பழத்தை பார்த்தாலே ஓ சரி கரிச்சுவாத் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். அண்ட் எங்க அம்மா வந்து சின்ன வயசுல நல்லா பழுத்துடுச்சுன்னா பழம் கரிச்சுவாத் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதை நல்லா மசிச்சு எங்க மூஞ்சில எல்லாம் அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. எவ்ரி சண்டே எங்க அம்மா வந்து ஒரு ஃபேஸ் பேக் பண்ணுவாங்க. மேபி அதை பத்தியும் we can do like a தனி வீடியோ. there's not a lot of thought to it, பட் வந்து ரொம்ப சின்சியரா அதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மேபி that's why என் ஸ்கின்னும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. எங்க அண்ணாக்கும் வயசே ஆகாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஓ எங்க அம்மா ஸ்கின் டூ. வாங்க நல்ல ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மிக்சியில் அரிசியும் உளுந்தும் போட்டாச்சு, 2 ஏலக்காவையும் போட்டாச்சு, அதுக்கப்புறம் இந்த தேங்காவையும் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி, ரொம்ப வாட்டர் வேண்டாம், அதுக்கு ரொம்ப கட்டியாகவும் வேண்டாம், ஓரளவுக்கு செமி சாலிட் இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம். எந்த ஸ்வீட்டுமேங்க ஆக்சுவலாக பண்ணும்போது ஒரு கல் உப்பு போட்டிங்கன்னா அந்த அது தித்திப்பு தன்மையை நல்லா தூக்கி கொடுக்கும். என்னோட ரெசிபி வீடியோஸ் நீங்க என்னைக்காவது பார்த்துருந்தீங்கன்னா நான் இதை வந்து கண்டிப்பா சொல்லியிருந்திருப்பேன். பிகாஸ் நீங்க இது வந்து ஆக்சுவலி என்னோட தாத்தாவோட சிஸ்டம்ல நீங்க என்ன ஸ்வீட் பண்ணாலும் அதுல வந்து ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கணும். அதே மாதிரி நீங்க எந்த ஒரு டிஷ் ஸ்வீட் இல்லாத ஏதாவது ஒரு டிஷ் பண்றீங்கன்னா கூட அதுல ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் நீங்க போட்டீங்கன்னா, எஸ்பெஷலி காயெல்லாம் பொரியல்லாம் பண்ணும்போது, இல்லைன்னா எங்க அம்மா வந்து தால், கீரை, வத்தக்குழம்பு, சாம்பார், மீன் குழம்பு எல்லாத்துலயுமே கொஞ்சோண்டு வெல்லம் போடுவாங்க. Yeah, it all enhances the taste really well. ஒரு முக்கா அரைப்பட்டாச்சு. இதுலயே நீங்க நல்லா பனானா சின்ன சின்ன துண்டா போட்டு கரைச்சிட்டீங்கன்னா கை வச்சு கரைக்க வேண்டாம், கிளீனா பிளெண்ட் ஆயிடும். இது வந்து ரீசெண்ட் இனோவேஷன். இது வரைக்கும் கையில வச்சுதான் நசுக்குவாங்க. இன்னைக்கு அம்மா வந்து she's putting it into the blender. But I have a feeling it will be better because sometimes கரிச்சுவாத்துல என்ன ஆகும்னா, ஒரே ஒரு கரிச்சுவாத்துல மட்டும் அப்படியே லட்டு மாதிரி வாழைப்பழம் வந்து விழுந்துரும். அது சம்டைம்ஸ் ஒட்டிக்கும் அந்த பேன்லயே. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஸ்டெப்பால நம்மளால அவாய்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க, ஏன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது வெளியில வராது. அது கொஞ்சம் தாராளமாக நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, நான் இதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். It's all that ஏலக்காய்'s magic, guys. எஸ், இப்போ இது வந்து பாகு வெல்லம் ஒரு 150 கிராம்ஸ் போட்டு அதை கரைச்சி, எப்படின்னாக்கா 1/4 டம்ளர் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை அதில் போட்டுடுங்க. போட்டோன்னே அது பாட்டுக்கு கரைஞ்ச உடனே விட்டுடுங்க. இது வடிகட்டெல்லாம் தேவையே கிடையாது. லீவ் இட் ஃபார் 1 hour. எல்லா ரெசிடியும் கீழே வந்துடும். நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே ஆட் பண்ணிக்கலாம். அம்மா இது என்ன பதம்? இதுக்கு எந்த பதமுமே இல்லை, கம்பி பதம்லாம் ஒன்றுமே கிடையாது, கரைஞ்சல். அவ்வளோதான். அழுக்கு நிற்குது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க எல்லா வெள்ளத்துலையுமே வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளீனாக கொடுக்குறாங்க. நாட் லைக் பிஃபோர். அம்மா காலத்துலாம் இருக்கும்போது எல்லா கோணியோட அந்த பேகு எல்லாமே இருக்கும். நம்ம இந்த இதையும் ஆட் பண்ணிடலாம், முந்திரி பழம். கேஷ்
கேஷ்யூ நட்ஸ் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அஃப்கோர்ஸ் பவுடர் ஆகாம அது கொஞ்சம் சங்கியா தான் இருக்கணும். ஆனா எவ்வளவு முடியுமோ சின்ன சின்னதா கட் பண்ணுங்க, இல்லைன்னா சண்டை வரும். உன் கரிச்சுவாத்துல மட்டும் முந்திரி பருப்பு வந்துச்சு, என் கரிச்சுவாத்துல வரலன்ட்டு. இல்லைன்னா சம்டைம்ஸ் மேபி இப்படி கூட பண்ணலாம்ல, அதை ஊத்தினதுக்கு அப்புறம் ஒன்னொன்னுக்கு நடுவுல ஒரு கேஷ்யூ நட் வைக்கலாம். ஆனா அது மொத்தையா இருக்குமோ? ஓகே, இதுதாங்க பெட்டர் ஐடியா. இப்போ ஒரு கப் எடுத்திருக்கேன் நான் மல்டிகிரெயின் கோதுமை மாவு. ஆக்சுவலாக ஏன் இது வந்து இவ்வளோ சின்ன கரண்டி எடுத்துருக்கோன்னா, கலரிட்டு மாவு ஊற்றும் போது இந்த அளவு ஊற்றுவோம். நம்ம பெரிய குழம்பு கரண்டி எடுத்துட்டோம்னா மேலே கீழே எல்லாம் அதனால இட்ஸ் பெட்டர். ஓகே, நான் கிளற போறோம். ஆக்சுவலி இன்னும் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் எங்க அம்மா பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி கிளறியும் கொடுத்துருவாங்க. பட் இது இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆனா கரிச்சுவா தூத்துறது நம்ம வீட்டுல யாரோட வேலை மம்மி? ஆனா அதுல இவங்கள மாதிரி பேஷன்ஸா ஒரே சைஸுக்கு யாருமே ஊத்த முடியாது. she proves that she's from IHM. பட் இல்லைங்க, ஆக்சுவலி இது அவ்வளோ விஷயம்லாம் இல்லை. என்னன்னா இப்போ அம்மாக்கள்லாம் சமைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண்டிகை அன்னைக்கு சமைக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதுல இது ஒன்னா பண்ணும்போது ஆப்வியஸ்லி அவங்களால அவ்வளோ டைம், எனர்ஜி, எஃபர்ட்லாம் போட்டு ஒன்னொன்னு ப்ராப்பரா பண்ண முடியாது. ஆனா எனக்கெல்லாம் அந்த ஃபுல் டேல வேற எந்த வேலையும் எங்க அம்மா கொடுக்க மாட்டாங்க. வெறும் கரிச்சுவாத் இல்லைன்னா வடை இல்லைன்னா போலி, கொழுக்கட்டை, இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கறதுனால ஆப்வியஸ்லி வேற வேலையே இல்லைங்கிறதுனால அதுல ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணலாம். இருந்தாலும் நளினி எல்லாம் சூப்பரா ஷீல் குக் எவ்ரிதிங். ஒரு ஃபுல் மெனு எல்லாம் எங்க அம்மா தானே. இன்ஃபேக்ட் சின்ன வயசுல துபாயில இருக்கும்போது எங்க அண்ணாக்கு பர்த்டே பார்ட்டி எல்லாம் அங்க செலிப்ரேட் பண்ணாங்கன்னா எங்க அம்மா வந்து எத்தனை பேருக்கு அம்மா சமைச்சிருக்கீங்க? மினிமம் 50 people. ஆனா என்ன தெரியுமா, டைரி எடுத்துட்டு போய் தானே சமைப்பாங்க. சோ அதுல வந்து ஒரு 4 பேருக்கு சமைக்கிறதுக்கான குவான்டிட்டி தான் இருக்கும். அண்ட் பாத்திரமும் அந்த சைஸ் தான் இருக்கும். ஒரு 4 பேருக்கு சமைக்கிற பாத்திரம் தான் வச்சிருப்பாங்க. சோ 4 பேருக்கு சமைக்கிற மாதிரியே ஒரு 10 தடவை திரும்ப 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 சமைச்சு அவங்க வந்து அத்தனை பேருக்கு சாப்பாடு போடுவாங்களாம். பிலீவ் மீ, எனக்குலாம் அவ்வளவு பேஷன்ஸே கிடையாதுங்க. எனக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நான் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிடுவேன். என்னால பண்ண முடியாது நான்ட்டு. பட் நல்லு இஸ் a hard working lady. ஓகே, ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் தண்ணியா இருக்கு. மேபி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து வாழைப்பழத்தையும் சேர்த்து அரைச்சதுனால இட்ஸ் a little watery. இதை விட கொஞ்சம் கெட்டியா இருக்கலாங்கிறதுனால நல்லு வந்து she's gonna add a little bit more கோதுமை மாவு. எஸ், போடுங்க, எவ்வளோ போடுறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு காமிச்சிடுறோம். அடை மாவு பதம் இருந்தா போதும். போரிங் கன்சிஸ்டன்சி இப்படிதாங்க இருக்கணும். அண்ட் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். சப்போஸ் இதை எப்படி அச்சீவ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல வச்சுக்கோங்களேன், கம்மியா கலந்துக்கோங்க மாவை. ஒரு கரிச்சுவத்தை சுட்டு பாருங்க. அது சரியா வரலன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவை ஆட் பண்ணி அதை கரைச்சிக்கலாம். நம்ம இப்போ லைட்டா ஒரு துளி ஷீஸ் ஆடட். இதெல்லாம் வந்து அம்மாக்கு ஏன் கரெக்டா வரும்னா பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ். நாமெல்லாம் பண்ணும்போது எனக்கு கூட இது கரெக்டா எக்ஸாக்டா பண்ண தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி வருதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு முதல்ல ஊத்துறது ஒரே ஒரு கரிச்சுவாத் ஊத்தி கரெக்டா வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த பதத்துக்கு தான் நளினி வந்து ஊத்தி எடுத்திருக்காங்க. திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம போர் பண்ணோம்னா அது அங்க ஒரு ஷேப்ல நிக்கும் பாருங்களேன். அது ஒரு ட்ரிக். இது வந்து ஆக்சுவலா அந்த பணியாரக்கல்ல ஊத்தும் போதுங்க, அதாவது நெய் பணியாரம், நெய் கரிச்சுவாத்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் this is my opinion, I'm not telling. அதிரசம் கூட பாருங்க, சில பலகாரங்கள் சக்கரை பொங்கலுக்கு நெய் ஊத்தணும். ஆனா அதிரசத்தை வந்து நல்லெண்ணெயிலையோ எண்ணெயில சுடுற அதிரசம் கண்டினியூஸா 3 சாப்பிடலாம். நெய்ல சுடுற அதிரசம் 1 தான் சாப்பிடுவேன், பிகாஸ் திகட்டும். ஸோ இப்போவும் அதேனால நம்ம நல்லெண்ணெய், எண்ணெயோ என்ன உங்களுக்கு ப்ரிஃபரபிள், ஆயில் வித் கீ மிக்ஸ்டு எடுத்துக்கோங்க. ஸோ திகட்டாது. பயங்கரமா வந்திருக்கு. சோ இப்போ கரிச்சுவாத் பேட்டர் ரெடியா இருக்கு. எங்க அம்மா சொன்ன மாதிரி எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் ஈக்குவல் பார்ட்ஸ்ல வந்து கலந்துட்டு நாங்க சுட போறோம். இன்ஃபேக்ட் நேத்துக்கு வந்து நான் இதை தேடும் போது கூட லாட் ஆஃப் பீப்புள் கால்ட் இட் பனானா குழி பணியாரம்,
பனானா அப்பம், லைக் கேரளா சைட்ல வந்து குழிப்பணியாரத்தை அப்பம்னு சொல்லுவாங்க. ஆப்பம் வேற, அப்பம்னா இதே மாதிரி பணியார கல்ல பண்றது. ஸோ பனானா அப்பம்னு கூட இதை சொல்லி நீங்க சர்வ் பண்ணலாம். தெர் ஆர் மெனி நேம்ஸ், பட் இட்ஸ் அப் டு யோர் கிரியேட்டிவிட்டி. நீங்க இது எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் பண்ணி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்றீங்களோ, இல்ல நீங்களே சாப்பிட்டு லைஃப் என்ஜாய் பண்றீங்களோ. இதுதான் பாத்தீங்கன்னா கடலை எண்ணெய் எடுத்திருக்கோம். ஆக்சுவலி நாங்க கடலை எண்ணெய் பிளஸ் நெய் இப்படி கலந்து வச்சுக்கிட்டா போதும். இது ஒன்றும் பெருசா மிக்ஸ் ஆகணும் அப்படின்லாம் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் பேசிக். பட் பார்க்க எப்படி இருக்கும் சும்மா காட்டலாமேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எங்க பாட்டி எல்லாம் பணியாரம் வடை அதெல்லாம் சுடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நீட்டு கம்பி மாதிரி வச்சிருப்பாங்க. வடை கம்பி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ அதெல்லாம் நம்ம எல்லாரும் வாங்கி வைக்கிறோமான்னு தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு என் கிச்சன்ல கூட அது கிடையாது. அப்போ நான் யூஸ் பண்றது வந்து ஜஸ்ட் ஃபோர்க். பட் இது கொஞ்சம் லாங்கான பெரிய ஃபோர்க்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அடிப்படாது, எந்த காயமும் வராது. அண்ட் செகண்ட் திங் இஸ், நான் எப்பவுமே 2 ஃபோர்க் எடுத்து வச்சுப்பேன். யூஸ் பண்றது ஒன்னாதாங்க இருக்கும். பட் சம்டைம்ஸ் சில ஈடுன்னு சொல்லுவாங்க, அதுல வந்து கொஞ்சம் ஒட்டிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா திருப்பறதுக்கு நீங்க 2 ஃபோர்க் யூஸ் பண்ணலாங்கிறதுனால 2 ஃபோர்க் எடுத்து வச்சுக்கலாம். கல்லு வச்சாச்சு, எங்க அம்மாவோட பணியார கல்லு. ஓகே, சோ இப்போ வந்து இதுல லிட்டில்ங்க ஒரு half ஸ்பூன் இந்த மிக்ஸ்சரை ஃபர்ஸ்ட் விட்டுடுவோம். கல்லு வந்து கொஞ்சம் காயட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட கரிச்வாத் மிக்ஸ்சர் போடலாம். இப்ப பாருங்க, இதுதான் இப்படிதான் இருக்கு கரிச்வாத் மிக்ஸ்சர். இதை காமிங்க. இப்போ வந்து ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க. அது ஆக்சுவலி கல்லு காஞ்சிருச்சு தான், பட் இருந்தாலும் குறைச்சிக்கலாம். குறைச்சிக்கிட்டு ஸ்டார்ட் போறேன். ஃபுல்லா போர் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அதுலதான் இந்த குட்டி கரண்டி ஹெல்ப்ஸ். இப்போ இப்படி வந்துச்சு வச்சுக்கோங்களேன், மூடிடுறா. அது ஒரு பார்ட்டுக்கு தள்ளிடலாம். அண்ட் இது வெறும்னா நக்கிறதுக்குமே இந்த பேட்டர் சூப்பரா இருக்கும். பார்த்து செம்மையா இருக்கும். இப்போ ஃப்ளேம் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதை மூடிடுவோம். ஸோ இது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுக்கலாம். இதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வேக விட்டு அப்புறம் திருப்பி விடலாம். ஆக்சுவலி இது வந்து ட்ரையலுக்கு நாங்கள் திருப்பி பார்த்தோம். பட் இதை விட கொஞ்சம் ப்ரௌன் ஆச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். This is actually the perfect color. And இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஐ மீன் அந்த மிக்ஸ்சர். இப்போ 2 சைடுமே கிட்டத்தட்ட இந்த பிரவுன் கலர் வந்துருச்சுன்னா தென் இட்ஸ் ரெடின்னு அர்த்தங்க. ஸோ இந்த மாதிரி 2 சைடுமே இட்ஸ் கம்ப்ளீட்லி குக்ட். நீங்க ஃபுல்லா பொரிச்சு எடுத்தீங்கன்னா ஈவனா ஒரு பிரவுன் கலர் வரும். இப்போ இது இப்படிதான் வருது, லைட்டா ஒட்டிக்குது கைஸ். பனானா மட்டும் இல்ல, இது ரொம்ப நாள் கழிச்சு வேற இந்த சட்டி யூஸ் பண்றோம்ல, ஸோ அதனால அதுவும் கொஞ்சம் முரண்டு பிடிக்கும். பட் திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டன். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். எது ஆயிட்டோ ரெடி. ஆல் தீஸ் ஆர் ரெடி. இட்ஸ் ஃபுல்லி குக்ட். இவர் மட்டும்தான் பாவம், ஒரு சட்டியை விட்டு வர இஷ்டம் இல்லை, கொஞ்சம் ஒட்டிக்கிட்டார். Our first Eid of Karichwat.
நாங்க செம்ம ஹாப்பி பிகாஸ் நாங்க ஏற்கனவே ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். சூப்பரா வந்திருக்குங்க, பயங்கர சாஃப்டா இருக்கும். ஆனா see there is some things இல்லைங்களா, நமக்கு வந்து வெல்லம்லாம் இப்போ எவ்வளோ ஸ்வீட்னஸ்ல ஒரு தடவையும் கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ எங்களுக்கு என்னவோ இந்த தடவை வெல்லம் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சோண்டு பவுடர் ஜாகரியை மட்டும் நாங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி we've put the second ஈடு for frying. ஸோ இது பார்த்தீங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் 7 சுட்டோம், அதில் 1 காணும், ஏன்னா நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ அடுத்து எல்லாத்தையும் சுட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம். என்ன இவ்வளோ மாவு போட்டு கரிச்சுவால் சுட்டிங்க, ஆனால் இவ்வளோண்டு வந்திருக்கேன்னு நீங்கள் எண்டில் கேட்கக்கூடாதுல்ல, அதனால நான் காட்டுறேன். செகண்ட் கரிச்சுவால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹவுஸ் இட் நல்லு? சூப்பர் வெரி ஹெல்தி, குட்டிங்களுக்கும் நல்லா பிடிக்கும். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே குட்டி. ஸோ இந்த குட்டிக்கும் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ரெடி. பார்க்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரௌனான மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலி எங்க 2 பேருக்குள்ள இப்போ ஒரு டிபேட் போய்கிட்டு இருக்கு. ஓகே, செல்ல டிபேட் தான். என்னன்னா, எங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் வாழைப்பழத்தை மாவோட அரைச்சிட்டாங்க. அதனால டேஸ்ட் செம்மையா இருக்கு. லைக் இட்ஸ் சோ சாஃப்ட். அந்த பனானாவோட டேஸ்ட் வந்து அற்புதமா இருக்கு. பட் அட் த சேம் டைம் நான் தானே எப்பவுமே ஊத்துவேன். ஸோ எனக்கு தெரியும் தட் மாவு திருப்பறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப சீக்கிரம் ப்ரௌன் ஆகுது. இன்ஃபேக்ட் நாங்க வந்து ரெகுலரா அந்த பெரிய ஃப்ளேம்ல தான் குக் பண்ணுவோம். சின்ன ஃப்ளேம்ல குக் பண்ணி பார்த்தாலும் சட்டுன்னு அது வந்து பிளாக் ஆகுது. ஐ ஹாவ் அ ஃபீலிங் அது வந்து பனானாவா அரைச்சது கையில. இவங்க யோசிக்கிறாங்க, இவங்க கையிலேயே மசிச்சு போடணுன்றாங்க. நான் என்ன சொல்றேன், இட் ஆட்ஸ் டேஸ்ட். ஸோ இதை வந்து மிக்சியில போடணும். ஸோ தட் இஸ், இது வந்து உங்களுடைய திறமையை வச்சு சாய்ஸ். உங்களுக்கு வந்து பனானா டேஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு ஷேப், கலரு அதெல்லாம் கவலை இல்லைன்னா அரைச்சு போடுங்க. இல்ல என்ன மாதிரி உங்களுக்கு வந்து அது ஊத்துறதுக்கு ஈஸியா இருக்கணும், திருப்பறதுக்குலாம் ஈஸியா இருக்கணும்னா கையில மசிச்சு போடுங்க. ஹவெவர் திஸ் கரிச்வாத் இஸ் an amazing dish to have. வா நல்லு, நீயும் நானும் சேர்ந்து டேஸ்ட் பண்ணுவோம். உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று, இப்படி போலாம். வாவ், அமேசிங், வெரி டேஸ்டி. இது வந்து ஆக்சுவலி எத்தனை சாப்பிடுறோம். ஆமா, இன்னொன்னு இது ஆற ருசியும் ஜாஸ்தி. சூடா சாப்பிடுறது அந்த ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் நமக்கு தெரியும். அண்ட் இது வந்து ஸ்டோரும் பண்ணி வைக்கலாம் இல்லமா, ஒரு ஃபுல் டே லாஸ்ட் ஆகும். காலையில பண்ணிட்டாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டே இருப்போம். போக வர சாப்பிடணும். வெரி நைஸ், சோ யம்மி. How is it, Daddy? Wow, yummy. Very refreshing. Super. Well done, girls. Well done, Nallu. Thank you. எதனாவது கரெக்டாக எனக்கே தெரியல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இட்ஸ் ரியலி குட்டுங்க. ஸோ however you would like to call it, however you would like to customize this according to your preferences. நீங்க வேற ஏதாவது நட்ஸ், வால்நட்ஸ் அதெல்லாம் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீங்க போடலாம். திராட்சை எல்லாம் போடலாமாமா? போடலாம், பட் ஆனா பனானா தான் some people they won't like. மேபி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் an absolute customizable recipe. பனியாரம், ஃப்ரை, தோசை எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். Definitely do try it out. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கீங்கன்னா வர்ச்சுவல் ஹக்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. என்ஜாய், ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபன் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அண்ட் கூடிய சீக்கிரம் இன்னொரு ரெசிபியில நாங்கள் உங்களை மீட் பண்றோம். இஃப் யூ ஹேவ் எனி ரெசிபி ரிக்வெஸ்ட் ஆல்சோ யூ கேன் டெல் அஸ். ஏன்னா நாங்களும் யோசிச்சுட்டே இருக்கோம் எது பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரிக்வெஸ்ட் இருந்துச்சுனாலும் சொல்லுங்க. Till then it's us saying bye.